ஆண்டவர் நட்சத்திரமாக இயேசுவின் நாமத்தை உங்களை வாழ்த்துகிறேன். அன்பானவரே, கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்ய நம் மத்தியிலே தேவன் இருக்கிறார். அவர் என்றென்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிற தேவன். எதை குறித்து நம்ம யோசிக்கவோ கலங்கவோ நமக்கு எந்தவித காரியமும் இல்லை. எல்லாவற்றையும் அவர் முடித்திருக்கிறார். சிலுவையிலே வெற்றி நாயகனாய் இயேசு நம் முன்பாக போய் கொண்டிருக்கிறார். நாம் அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். இன்றைக்குமாக கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க நம்ம ஒன்று கூடியிருக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த தியான வேலையை ஆவியான கர்த்தரை ஒப்பு கொடுத்து அவர் என்ன பேச சுத்தமாக இருக்கிறாரோ மனதை திறந்து வைத்து சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனதோடு இந்த தியானத்துக்குள்ளாக நம்மை ஒருமுகப்படுத்தி காத்திருக்கலாம். நம்ம தியானிக்கவிருக்கிற கர்த்தருடைய வேதத்தின் பகுதி அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 அந்த அதிகாரம் முடிய நம்ம ஒவ்வொன்றாய் பார்க்கலாம். அதுக்கு முன்பாக இந்த தியானத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்பதாக இந்த நிருபத்தை எழுதின யாக்கோபையாவை குறித்து ஒரு சில குறிப்புகள் சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு யாருன்னா, பிதாவின் வித்தினாலே உருவான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு பின்பாக மனுஷ வித்தினால் உருவாக்கப்பட்ட அவருக்கு சகோதரர்களாய் பிறந்த 4 சகோதரர்கள் ஒருவரான ஒரு சகோதரர் தான் யாக்கோபையா. ஏசப்பாவுக்கு 4 சகோதரர்களும் சகோதரிகளும் இருந்ததாக வேதத்தில் பதிவாயிருக்கு. சகோதரிகள் பேர் சொல்லப்படலை, சகோதரர்கள் 4 பேர் சொல்லப்பட்டிருக்கு. அது யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்று நம்ம வேதத்தில் பதிவாகியிருக்கு. அதில் ஒருவர் தான் இந்த யாக்கோபையா. இவர் இந்த நிருபத்தை எழுதுவதற்கான அடிப்படை காரணமே என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் கூட பிறந்த சகோதரர்களால் தான் இவங்களும் கூட இருந்தாங்க. ஆனால் அவரை சகோதரராய் ஏற்றுக்கொள்ள மனமில்லாத ஒரு சகோதரர்களாய் இவங்க அங்கே கூடி இருந்ததாக நம்ம நிறையா சம்பவங்களில் நம்ம அறிஞ்சு கொள்ள முடியுது. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு காரியம் நடக்குது. இதை கண்டிப்பாக அந்த நிகழ்வை நம்ம பார்த்தோம்னா தான் யாக்கோபையா ஏசப்பாவை எந்த விதத்தில் பார்த்தாங்க, அவர் மாத்திரமல்ல அவர் கூட இருந்த சகோதரர்களாம் அவர் எந்த மாதிரி அவருக்கு கனத்தை கொடுத்தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிக்கிறேன் பாருங்க. இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவில் சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாக இருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீ செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இந்த 5ஆம் வசனம் தான் நீங்கள் கோடிட்டு மனதில் வைத்துக்க வேண்டிய விஷயம். அப்போது இவங்களுடைய மனநிலை, இயேசுவானவருடைய பிறப்பை குறித்து மற்றவங்க பேசும் பொழுது இவங்களுக்கு அது அவமானமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சகோதரன் நம்ம குடும்பத்திலேயா, சம்மந்தம் இல்லாத ஒரு உறவு நமக்குள்ளே வந்திருக்குதே அப்படின்ற ஒரு வெறுப்பு. ஏசப்பாவை பார்க்கும்போது நான் ஒரு சகோதரத்துவம் வரலை, இந்த மனிதன் நிமித்தமாக, இந்த ஆள் நிமித்தமாக எங்கள் குடும்பத்தில் என் தாய்க்கு என் பெற்றோருக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் போய்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழலை அமைத்து கொடுத்த இந்த மனிதன் எங்களுக்கு சகோதரனா? அப்போ அந்த மனம் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏற்றுக்கொள்ளாதனால அவரை கொலை பண்ணி அவர் சாகடிக்கணுன்ற ஒரு திட்டத்துக்குள்ளாக இப்படி அவங்க ஒரு ஆலோசனையை கர்த்தருக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? யூதேயாவுக்கு போங்க, ரொம்ப ஃபேமஸ் ஆகணும்னு நினச்சா இங்கே நடக்கிற நீங்கள் அதிசயங்கள் நடத்துகிற காரியங்கள் நீங்கள் ஜெபித்தா நடக்குதுலாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் அங்கே போய் செய்யுங்க. நீங்கள் நல்ல பேர் பிரஸ்தாபத்தோடு இருக்கலாமே, இங்கே இருந்து எதுக்கு இதெல்லாம் செய்யணும், இன்னும் கொஞ்சம் நீங்கள் பாப்புலர் ஆகலாமேன்ற மாதிரி ஆலோசனை கர்த்தருக்கு கொடுத்து அனுப்பும்படியாக இவங்க திட்டமிட்டு அவர்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் 6ஆம் வசனத்தில் பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் வேளை இன்னும் வரவில்லை, உங்கள் வேளையோ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கு ஆழமான சத்தியம் இருக்கு அருமையானவர்களே. நான் சாகிறதுக்கான வேலை இப்போ நீங்கள் அனுப்புகிற இந்த வேலை இல்லை, ஒரு வேலை இருக்குது, அந்த வேலை இன்னும் வரலை. நான் சாகத்தான் வந்திருக்கேன், ஆனால் என் சாவில் ஒரு பெரிய விடுதலை இருக்குது, அந்த வேலை இப்போ வரலை. ஆனால் நீங்கள் கிராஃப்ட் பண்ணி நீங்கள் குறித்து கொடுக்குற அந்த நேரத்தில் நான் போய் என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. என் பிதாவின் சித்தம் என்னில் நிறைவேறணும். என்ன சித்தம்? நீங்கள் எல்லாம் மீட்கப்படணும். எதின் வழியாக? என் மரணத்தின் வழியாக. ஆகையினால இன்னைக்கு நான் போய் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுத்து என் பிதாவின் சித்தத்தை நான் முறித்து போட நான் தயாராக இல்லை. பிதாவின் சித்தம் நிறைவேறணும், அதே நேரத்தில் நீங்கள் எல்லாம் மீட்கப்படணும்.
இரண்டாவது மரணமாகினே அக்கினி கடலுக்குள்ள நீங்க யாரும் போகக்கூடாதுன்னா நான் இந்த மரணத்தை ருசி பார்க்கத்தான் வந்தேன், ஆனா இது என் வேலை இல்லை அருமையான சகோதரனே சொல்லி கர்த்தர் சொல்றார். ஸோ இதை ஏன் நம்ம பார்த்தோம்னா, இந்த யாக்கோபையா அவருடைய சிந்தையிலுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கும் வரை, அவர் ஊழியம் செய்த காலங்கள் வரை அவரை அங்கீகரிக்காத ஒரு சகோதரனாகத்தான் இருந்திருக்கிறார். ஆனால் என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து சிலுவையிலே வெற்றி நாயகனாய் தொங்கினாரோ, உயிர் தெழுந்தாரோ, அன்னைக்கு தெரிய வருது அவர் கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் இது தெய்வம், எங்களோட வந்து உறவாடினது, எங்களோட ஆளோட ஆளாக இருந்து வாழ்ந்து போனது, உட்கார்ந்து எழுந்து சாப்பிட்டதெல்லாம் தெய்வம் ஆயிற்றேன்னு சொல்லி அப்போ புரிதல் ஏற்படுது. அப்போது இந்த நிருபத்தை எழுதுறாரு. அப்போ இந்த யாக்கோபையாவுடைய இந்த நிருபத்தில் இதனுடைய உள்ளடக்கம் என்னென்னா 5 அதிகாரம் தாங்க எழுதியிருக்காரு. 108 வசனம் எழுதியிருக்காருங்க. அந்த 108 வசனத்துலேயும் தன்னுடைய கடந்த வாழ்க்கையிலே இயேசுவானவரை எவ்வளவையெல்லாம் இழிவாக நினைத்திருக்கிறோம், ஆனால் அந்த மகா மனிதனை, அந்த தெய்வத்தை, என்னுடைய மாம்சத்தின் ரத்தமாக அவர் வந்தவரை நான் வந்து கனப்படுத்தலையே, இன்னைக்கு எவ்வளோ பெரிய விடுதலைக்குள்ள நான் போயிருக்கேன், என் ஜனம் போயிருக்கு. கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற அத்தனை பேரும், இந்த சந்ததி மாத்திரமில்லை, இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிற எத்தனை சந்ததி வந்தாலும் ஆபிரகாமின் சந்ததியாய் என் தேவன் உள்ளடக்கி போயிட்டாரே, அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த 5 அதிகாரங்கள் தாசன் எழுதுகிறார். இந்த 5 அதிகாரங்களில் அவர் எழுதுகிற ஒவ்வொரு காரியம் என்னென்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுகிறாருங்க. எக்ஸ்பீரியன்ஸஸ் எழுதுகிறாரு. ஆலோசனை சொல்கிறதுன்றது வந்து ரொம்ப சுலபம். ஆனால் அந்த ஆலோசனை ஒரு மனிதன் அநேக பாடுகளையும் இக்கட்டுகளையும் அனுபவங்களையும் கடந்து போய் ஒரு ஆலோசனை வருமனா, அனுபவத்தின் அடிப்படையாக ஒரு ஆலோசனைகள் வந்து விழுமனா, அந்த ஆலோசனைக்கு தனி வெயிட்டேஜ் இருக்கு இல்லையா? 4 பேர் சொல்கிறதுனால நானும் அவங்கள மாதிரி ஒரு ஆலோசனை சொல்கிறது வேற விதம். ஆனால் நான் கடந்து போய் இனி அந்த பாதையை யாரும் கடந்து போகக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும், நாம் பட்ட கஷ்டம் அவங்க படக்கூடாது நினைத்து நம்ம ஆலோசனை சொல்கிறோமே, அந்த ஆலோசனையில் எவ்வளவு உயிரோட்டம் இருக்கும், அந்த அதே உயிரோட்டம் உள்ள சத்தியமாகத்தான் இந்த 5 அதிகாரங்களையும் யாக்கோபையா எழுதி நம்ம கைகளில் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர் சொல்கிற காரியங்கள் என்ன தெரியுமா? உன் விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம், உன் கூட வாழ்ந்த தெய்வம் எப்படிப்பட்டவர். அன்னைக்கு மாத்திரம் உயிரோடு இல்லை, அவர் மரித்ததோடு அவர் தெய்வம் இல்லைன்னு இல்லை, அதற்கப்புறமும் உயிரோடு எழுது இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவராய், இருதயங்களை அறிந்து கொள்ளுகிறவராய், யோசனைகளை புரிந்து கொள்ளுகிறவர்களாய், உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற ஆசைகளை அறிந்த தெய்வமாய், அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தெய்வமாய் காத்திருக்கிற ஒருவரை நாம் விசுவாசித்திருக்கிறோமே. என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் என்கிறதை எடுத்துணர்த்தும்படியாக இந்த யாக்கோபு முயற்சிக்கிறார். இந்த தாசனுடைய இந்த மனத்தாங்கல் இந்த 5 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு சின்ன ஜிஸ்டாக மாத்திரம் நான் சொல்லிட்டு தியான அதிகாரத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிற விஷயங்கள், நீங்கள் பலவிதமான சோதனைகளை கடந்து போகிறீங்க, ஆனால் அந்த சோதனைகள் எல்லாம் எப்படிப்பட்டவைகள்னு நீங்கள் பார்க்கணுமா? அது ட்ரையலா இல்லை டெஸ்டா? அது உபத்திரவமா இல்லை பரீட்சையா? இதை அலசி பார்க்க வேண்டிய அடிப்படை கடமை நமக்கு இருக்கு இல்லையா? அப்போ இன்னைக்கு ஒரு பிரச்சனைக்குள்ளே நான் கடந்து போகிறேன்னா இதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? என்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறதா, இல்லை என்னுடைய பாவ அக்கிரமங்கள் இந்த சோதனைக்குள்ளாக என்னை நடத்தி செல்லுகிறதா? இந்த செகண்ட் ஃபேஸ் நம்ம வாழ்க்கையில் நடந்துடவே கூடாதுன்ற ஒரு கரிசனையோட தான் இந்த யாக்கோபையா அங்கே சொல்கிறாரு. நீ கடந்து போகிற எல்லா உபத்திரவத்திலும் என்ன காரணமாக இருக்குது? 2 வகையான சோதனைகள் இருக்குங்க. ஆபிரகாம் ஐயா கடந்து போன சோதனைன்னு ஒன்று இருக்குது, யோசேப்பு கடந்து போன சோதனைன்னு ஒன்று இருக்குது. ஆபிரகாம் ஐயா கடந்து போன சோதனை விசுவாச பரீட்சை, யோசேப்பு கடந்து போன சோதனை அது அவருடைய தெய்வ பக்திக்கான சோதனை. அது இதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2 பேரும் சோதனையை தான் கடந்து போனாங்க. ஆனால் ஆபிரகாம் ஐயாவுக்கு விசுவாசத்தின் பரீட்சைக்கான சோதனை, யோசேப்புக்கு தெய்வ பயம் எனக்குள்ளாக எவ்வளவு இருக்கு என்பதை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கடமைக்குள்ளாக இருக்கிறேன் என்பதை உணர்த்துகிற ஒரு சோதனை. அன்னைக்கு யோசேப்பு நினைத்திருந்தா யாருமே பார்க்கல, அந்த பாவத்துக்குள்ளே இணங்கி ஈஸியாக போயிருக்கலாம். இல்லை, எத்தனை கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும், எந்த இருளில் நான் இருந்தாலும், யார் பார்வைக்கு நான் மறைந்திருந்தாலும் என்னை பார்க்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். எந்த பாவத்துக்குள்ளாவும் என்னை நான் இணக்கிவிடக்கூடாதுன்ற அந்த பயம் இருந்தது இல்லையா, அவர் அங்கே ஜெயித்தார்.
ஸோ என்னுடைய பரீட்சை, என்னுடைய சோதனையின் பாதை எதனால் வருது? என் விசுவாசத்தை சோதிக்கிறதா இருக்கிறதா? இல்லை என்னுடைய ஆன்மீகத்துக்கான சுபாவத்தை கணிக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி என் கைகளில் இருக்கிறதே, அதை நான் கையாளுறேனா? இந்த 2 விதமான காரியங்களை யோசிக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்ன்றது தான் அடிப்படை சத்தியமாக இந்த 1ஆம் அதிகாரத்தில் அவர் பேச ஆரம்பிக்கிறார். அப்போ சோதிக்கப்படுகிறவன் எவனும் நான் கர்த்தரால் சோதிக்கப்படுறேன்னு சொல்ல வேண்டாம். அவர் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. கர்த்தர் சோதனையிலிருந்து விடுவிக்க தாங்க வந்தார். ஏதேனில் நடந்த அக்கிரமத்தில் அன்னைக்கு கர்த்தர் தீர்மானிச்சிட்டாரு, வைராக்கியமாக இருந்து தப்புவிப்பேன், எனக்கென்று என் சாயலை கொடுத்திருக்கிற ஜனத்தை நான் விட்டுட மாட்டேன். அன்னைக்கு தீர்மானம் பண்ணவருங்க நம்மளை சோதனைக்குள்ளே விட்டுடுவாரா? சோதிக்கிற வந்து நிற்கும் பொழுது நம்மை உணர்த்துகிற ஆவியானவரையே வைத்து போயிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டிருக்கிறோமே, நாம் தோற்று போயிடுவோமா? இல்லை. யோசேப்பை போல ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாம் ஐயாவுடைய நீதிக்குள்ளாக நாமும் நம்மை அடக்கி வைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு அந்த நீதியை சம்பாதித்து கொடுத்துட்டார். அதைத்தான் இங்கே இந்த தாசன் நமக்கு உணர்த்த முற்படுகிறார். எடுத்த உடனேயே எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கதான்ப்பா செய்யுது, அந்த பிரச்சனை எதனால் வருதுன்னு கொஞ்சம் நிதானித்து பாருங்களேன். இது தெய்வத்தை அறிந்தவர்களே செய்ய தவறினால் மற்ற உலகத்தார் எப்படி செய்ய முடியும்? விழுந்துட மாட்டாங்களா? அதனால தான் நிறையா பேர் தாங்களே மாய்த்துக்கிறாங்க, வாழ்க்கையில் வெறுத்து போகிறாங்க, சில நேரத்தில் டிப்ரெஷனில் போயிடுறாங்க. ஆனால் கர்த்தரை அறிந்த ஜனமாகிய நாம் எப்படி இருக்கிறோம்? இதையெல்லாம் நம்ம மேற்கொள்ளக்கூடாது. இதையெல்லாம் காலில் போட்டு நசுக்கக்கூடிய அளவுக்கு சத்துவம் நம் இயேசு சம்பாதித்து கொடுத்துருக்கிறார்ன்ற சொல்ல தான் இந்த தாசன் இங்கே முற்படுகிறார். ஆக சோதனைகள் என்ன வந்தாலும் அந்த சோதனை என்ன சோதனைன்னு அறிந்து கொள்ள வேண்டியது நம்ம கடமை. நாம் ஆபிரகாமின் சந்ததியினும் போது என் விசுவாச பரீட்சைக்கான சோதனையா, இல்லை நான் தெய்வத்துக்காக வைத்திருக்கிற பயம் எவ்வளவு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நிதானிக்கக்கூடிய சோதனையா? இங்கே என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ளே ஆகணும், அங்கே என்னுடைய அபிஷேகம் ப்ளே ஆகணும். விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறதான்னு தெரிவதற்கு ஒரு அபிஷேகம் வேணும். இங்கே தெய்வ பக்தி எனக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் பெருகுகிறதா, நான் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் நான் வளர்றேனா என்கிற அறிவை அறிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்குள்ளே இருக்குது. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொண்டோமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடமிருந்து, இன்றைக்கும் ஜீவனோடு நம்ம இருக்கிறோமே, அவருக்கு பிரதிபலனாய் நம்ம என்ன செய்ய போகிறோம்? என்னுடைய தெய்வ பயத்தை, என்னுடைய கர்த்தருக்கு மேல் நான் வைத்திருக்கிற பக்தியை ஆராய்ந்து அறிய வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? இதற்காகத்தான் ஆவியானவரை கொடுத்து போயிருக்கிறார். அந்த ஆவியானவரை ப்ராப்பராக நம்ம ஆப்ரேட் பண்ண விடுறோமா? அவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோமா? இல்லை ஆவியானவரை இன்னும் அங்கீகரிக்காமல் இருக்கிறோமா? அங்கே தான் நம்ம பெரிய பெரிய தவறுகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இன்னும் பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த பிரச்சனை நமக்கு மலையாக தெரியுது. அதெல்லாம் அப்படி பார்க்காதீங்க. உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கார், அவர் எல்லா பிரச்சனையும் உங்கள் காலு கீழே போட்டு வச்சுட்டாரு, மண்ணோட மண்ணாக்கி வச்சுட்டாரு. இனி எந்த பிரச்சனையும் புதுசாக உங்களுக்கு எழும்ப போகிறதில்ல. எல்லா பிரச்சனைக்கான பதிலும் ஏசு என்கிற நாமத்தில் இருக்குன்றதை தான் இந்த தாசன் இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறார். தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருமனம் வேண்டான்னு சொல்கிறாரு. அடுத்தது சோதனையை சகிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு பரிசை வைத்திருக்கிறார். என்ன பரிசு? ஜீவ கிரீடத்தை கொடுக்க காத்திருக்கிறார். இது எல்லாம் இந்த தாசனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருக்கும் பொழுது, வாழ்ந்திருக்கும் போது தெரியலைங்க. அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் தெரியுது எவ்வளோ பெரிய கடாட்சத்தை நமக்கு சம்பாதித்து கொடுத்துருக்கிறான்னு சொல்லி. அந்த ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொண்டேன்ற ஒரு விசுவாசம் இருந்தபடினால்தான் அந்த ஜீவ கிரீடத்தை பற்றி இந்த தாசன் பேச முடியுது. ஸோ இன்றைக்கி நாம் என்னத்தை யோசிக்க போகிறோம்? ஜீவ கிரீடம் இருக்கா இல்லையான்ற சந்தேகமே இருக்கா? அதுவே இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லி போயிருக்கார், என்னோட இருப்பீங்க, என்னோட வலது பாரிசத்தில் இருப்பீங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இருக்குது, ஜீவ கிரீடத்தை நான் தருவேன். ஜீவ கிரீடம் எவர் லாஸ்டிங் லைஃப்பை கொடுத்து நம்மை அந்த ஸ்தானத்துக்குள்ளே வைக்கிறாருங்க ஆண்டவர். இதை சம்பாதித்து கொடுத்துட்டாருன்ற உறுதிப்பாட்டோடு இந்த தாசன் இந்த வார்த்தைகளை எழுதுறார். சோதனையில் கொஞ்சம் சகிச்சுக்கோங்க, அதை ஆராய்ஞ்சு பார்த்து அதில் அது எதுக்காக வந்திருக்குன்றது அடிப்படை உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜீவ கிரீடத்துக்கு பாத்திரவான்களாய் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்கிறத சொல்கிறாரு. அடுத்தது இருமனம் விசுவாசத்தில் வேண்டாம். அடுத்த விஷயம் இச்சை பாவத்தை பிறப்பிக்குது, பாவம் மரணத்தை பிறப்பிக்குது. இது ஆத்தும மரணத்தை குறித்து அவர் பேசுகிறார்.
எவ்வளோ பேர் பாவம் செய்கிறாங்க, அக்கிரமம் செய்கிறாங்க, ஆனால் நல்லா தானே இருக்கிறாங்க. சில பேரை பார்க்கும்போது நமக்கு அப்படி அவ்வளோ ஒரு கோபம் வரும். என்ன ஆண்டவரே, நான் இவ்வளோ காவலோடு என் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கேன், அக்கிரமத்திலேயே உழண்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யமும் இருக்குது, எல்லா பெருக்கமும் இருக்குது, ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய புதிய உயர்வுகள் அவங்க வந்துக்கிட்டே இருக்கேன். வார்த்தை என்ன சொல்லுது? பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. இன்னைக்கு பார்க்குற புல்லை போல தான் அவன் வாழ்க்கை இருக்க போகுது. இது ஆறுதலுக்காக சொல்லுகிற வார்த்தை இல்லை, இது சத்தியமான வார்த்தை. தேவன் நம்மை சோதிக்கிறவர் அல்ல, அதுக்காக அவங்களை ஆசீர்வதித்து நம்மளை ஆசீர்வதிக்காத தெய்வம் அல்ல. நம்முடைய விசுவாசத்தை உண்மையின் பார்த்து நம்மை கனப்படுத்துகிற தேவன் நமக்காக ஜீவ கிரீடத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். உலகத்திலே கர்த்தரை அறியாமல் உலக ஐஸ்வர்யங்களுக்காக நாளுதோறும் நொடிப்பொழுதும் உழைக்கிற மக்கள், கர்த்தரை அறியாத ஜனங்கள், இந்த கடாட்சம் அவங்களுக்கு இல்லைன்ற ஒரு காரியத்தை நம்ம மனதில் வைத்திருந்து இந்த காரியங்களை நம்ம தியானிக்கும் பொழுது ஒரு தெளிவு ஏற்படுகிறது அருமையானவர்களே. ஆக இந்த தாசன் சொல்கிறார், இச்சை தான் அடிப்படையாக நம்மளுடைய விழுகைக்கே காரணமாகுது. என்ன விழுகை? நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், விசுவாசித்திருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், தேவனுடைய வார்த்தைக்குள்ளாகத்தான் நான் வழிநடத்தப்படுகிறேன், என் சந்ததியே தெய்வத்தை சந்ததியாக தான் இருக்குது. ஆனாலும் என்னமோ ஏதோ ஒரு இடத்துல லேக்கிங். என்ன? இச்சை. இந்த இச்சை அங்கே உருவானது, ஏதேனில் உருவானது. அங்கே தான் அந்த மரணம் பிறப்பிக்கப்பட்டது. மனிதனை சிருஷ்டிக்கும் போது மரணம்ன்ற பிரமாணமே இல்லைங்க. அவன் நித்தியவாசியாகத்தான் கர்த்தர் அவனை சிருஷ்டித்திருந்தார். ஏன்னா தேவன் ஆதியும் அந்தமுமானவர், முதலும் முடிவுமானவர், அல்பா ஒமேகாவானவர். அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மனுஷனும் அதே கிருபையை பெற்றவனாய்த்தான் இருந்தான். நித்தியவாசியாகத்தான் தேவன் சிருஷ்டித்திருந்தார். என்னைக்கு இச்சை தலை தூக்கினதோ அன்னைக்கு பாவம் பிறந்தது. பாவம் பிறந்த உடனே மரணம் உழைக்க ஆரம்பிச்சிருது. அந்த பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். நீ சாகவே சாவாய், சாகத்தான் வேணும். எந்த சாவு? சரீர சாவு தாங்க. ஆனால் அங்கே ஒரு ஆத்தும மரணம் ஏற்பட்டது. அந்த மரணத்தை ஆண்டவர் சிலுவையிலே ஜெயமாக விழுங்கி அந்த இரண்டாவது மரணத்தை முறித்து போட்டார். ஆக அதை முற்றிலுமாக விசுவாசிக்கிறோம்னா நமக்கு இரண்டாவது மரணமாகிய அக்கினி கடல் இல்லை. இது எங்கே நடக்குது? கர்த்தருடைய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே தெளிவாகுது. யார் அந்த அக்கினி கடலில் போய் விழ போகிறாங்க? இப்போ கர்த்தருடைய ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற சந்ததியாய் மாறிட்டோம்னா அந்த இரண்டாவது மரணத்துக்குள்ளாக நாம் அந்த அனுபவத்துக்குள்ளாக போகவே போகிறதில்ல. வெற்றி பெற்றவர்களாய், ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இருப்போமா இல்லையா? இதைத்தான் இந்த வேதத்தில் இருக்கிற அனைத்து விசுவாச வீரர்களும் இந்த அப்போஸ்தலர்களும் திரும்பவுமாக வலியுறுத்துகிற காரியங்கள் இதுதான். ஏன் சத்தியத்தை உபதேசிக்கிறாங்க? ஏன் இப்படி செய்யாதீங்க, இதை இப்படி செய்யுங்கன்னு எதுக்கு நமக்கு ஆலோசனை சொல்றாங்க? இந்த கிருபையை இழந்துடக்கூடாது. எந்த கிருபை? ஜீவ கிரீடத்தை இழந்துடக்கூடாது. அவையாத அக்கினி கடலை போய் சேர்ந்துடக்கூடாது. இந்த பாரம் எல்லாம், இந்த மனத்தாங்கள் எல்லாம் இந்த தேவ ஊழியர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் இருந்தபடினால தான் இப்படிப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகளை எழுதி போயிருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் இதை தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மிடத்துல இருமனம் இருக்கா? என்னிடத்துல இச்சை இருக்கா? சோதனை வருகிறதே, அந்த வருகிற சோதனை எதனால் வருகிறதுன்னு கொஞ்சம் நேரம் நிதானித்து யோசிக்கக்கூடிய பொறுமை என்னிடத்துல இருக்கா? இதையெல்லாம் நம்ம யோசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக அவர் சொல்லுகிற ஆலோசனை அவருடைய நிருபத்தில் என்ன சொல்றாருன்னா, கோபப்படாமல் வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கோபப்படுறதுன்னா வாதம் பண்ணாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் நமக்கு இருந்தாதான் அந்த கோபன்ற ஒரு விஷயம் வரவே வராது. அதில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஒரு கான்ட்ரடிக்ட் தாட்ஸ் வந்ததுனாலே எரிச்சல் வர ஆரம்பிக்குது, கோபம் வர ஆரம்பிக்குது, சுயநீதி வர ஆரம்பிக்குது. அப்போ நான் பார்க்குற விதத்தில் தான் இந்த வசனத்தை பார்க்கணும், அதுதான் கரெக்டு. இல்லை கர்த்தர் இதை இப்படி சொல்லலை, இதை இப்படித்தான் சொன்னார். இல்லை, ஆவியானவர் ஒருவர். சத்தியமாகத்தான் பேசப்படுகிறது. அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் நமக்கு வேண்டும். அந்த ஞானத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஸோ அந்த ப்ரிப்பரேஷனுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த தேவையில்லாத இந்த கோபம், இந்த வாக்குவாதங்கள், தர்க்கங்கள் இதெல்லாம் வராது. சொல்லப்படுகிற சத்தியத்தை குழந்தைய போல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் அப்படியே ஏற்பட்டுடுது. விவரம் தெரியாத பிள்ளைகிட்ட எதை சொன்னாலும் நம்பும். அந்த மாதிரியான ஒரு ஸ்தானத்துக்குள்ள நம்ம எல்லாரும் விசுவாசிகள் சேரணும்ன்றது இந்த தாசனுடைய உபதேசத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கு. ஒரு குழந்தையை போல, பச்சை குழந்தையை போல தெய்வத்தின் வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை நமக்குள்ளாக சென்று நமக்கு கிரியை செய்கிறது. அருமையானவர்களே, அங்க என்னுடைய ஒப்பீனியனோ, என்னுடைய டெசிஷன்ஸோ, என்னுடைய தாட்ஸோ அங்க நான் அனுமதிக்கிறது இல்லை. அப்படியே சப்மிட் பண்ணி
இதை அப்படியே நான் இறக்கிக்கிறேன். அப்போ அந்த வார்த்தையை, இது கர்த்தருடைய வார்த்தை, வேதம் இதை செய்யன்னு சொல்லுது, இதை செய்யாதன்னு சொல்லுது, நான் எதை செய்யணும் அதை மாத்திரம் நான் செய்யணும் ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்குறேன். அப்போ அந்த சரண்டர், அந்த சப்மிஷன், அந்த ஒபீடியன்ஸ் இதெல்லாம் வந்துடுது பாருங்க. உதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க. இன்றைக்கும் மறுபிறப்பை குறித்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஞானஸ்நானத்தை குறித்து எவ்வளவு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். சில பேர் வேணுன்றாங்க, சில பேர் தேவையில்லைன்றாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செயல்படுத்தினாரா இல்லையா? அதை நிறைவேற்றினாரா இல்லையா? ஆண்டவர் செய்தாச்சுன்னா நாம் கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள்னா அவர் செய்த எல்லாவற்றையும் செய்யணும். ஒன்னே ஒன்று செய்ய வேண்டாம், அதை அவர் நான் செஞ்சிட்டேன்றார், சிலுவையிலே நீ மறிக்க வேண்டாம். கஷ்டத்தை எல்லாம் நான் பட்டுட்டேம்மா, நான் பண்ண நல்ல காரியத்தை மாத்திரம் நீ ஃபாலோ பண்ண. இது கஷ்டமாங்க, இது கஷ்டமா? தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒபீடியன்ஸ் ஆஸ் அ கிறிஸ்டியன். என் இயேசு செய்தாரே, நான் செய்யணும். இரண்டாவது, அந்த முதல் கீழ்ப்படுதல் ஒப்பு கொடுக்கும் பொழுது அபிஷேகத்தில் நிரப்பப்படுகிறார். இந்த நிகழ்வுகள்லாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் ஃபிக்ஷன் கிடையாது, கற்பனை காரியங்கள் கிடையாது, சத்தியங்கள், நடந்த நிகழ்வுகள். இதை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் இங்கே தர்க்கம் வரலாமா? இங்கே வாதம் வரலாமா? அந்த வாதத்தின் மூலமாக கோபம் வரலாமா? இதெல்லாம் வேண்டாமே. இதெல்லாம் நான் ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு தான் புரியுது ஆண்டவராகிய இயேசு எதுக்கு வந்தார். அதுவும் நானும் என் கூட பிறந்தவர்கள், என் பெற்றோர்களும் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். அவரை எங்கள் குடும்பத்தில் நாங்கள் பெற்றிருக்கிறோமே. இந்த உணர்வெல்லாம் ஒரு கலப்பான உணர்வாய் இந்த யாக்கோபையாக்கு இருந்தபடினாலே இந்த காரியத்தை சொல்கிறார். வசனத்தை அப்படியே ஏற்றுக்கோங்க, கோபப்படாதீங்க, தர்க்கம் பண்ண வேண்டாம், எரிச்சல் அடைய வேண்டாம். சில வார்த்தைகள், தெய்வத்தின் வார்த்தைகள் கண்டிப்பாக வந்து விடத்தான் செய்யும், கஷ்டமாக தான் இருக்கும் சிலதை கேட்கும் பொழுது. ஆனால் அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா அதில் இருக்கிற இன்பமே தனி. அதையெல்லாம் கடந்து போகாமல் இதை அவர் எழுதியிருக்கவே முடியாது அருமையானவர்களே. அடுத்தபடியாக அவர் சொல்கிற காரியங்கள் என்னென்னா, 2ஆம் அதிகாரத்தில் பட்சபாதம் இல்லாமல் இருங்க. ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். இந்த நான் பெரியவன், நான் சிறியவன், அவங்க சிறியவங்க, இவங்க 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 அந்த மாதிரி, இவங்க இந்த எண்ணம், இவங்க இந்த பக்திக்குள்ளே இருக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. சகோதர ஸ்நேகத்தை வளர்த்திடுங்கள்னு சொல்கிறார். ஏன்னா இது எல்லாம் அங்கே இருந்திருக்கு. இயேசுவை சகோதரனாக அங்கீகரிக்காத ஒரு மனம் இன்னைக்கு இயேசுவை தெய்வம்னு மூச்சுக்கு மூச்சு பேசுகுது. அந்த சத்தியத்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். பட்சபாதம் வேண்டாம்னு சொல்கிறார். அடுத்தது, ராஜரீக பிரமாணமாகிய அன்பை வாழ்க்கையில் அதை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஏன்னா ராஜாவின் பிரமாணம் அது, ராஜாதி ராஜாவுடைய இயேசுவின் பிரமாணம் அன்பு. அந்த ராஜாவின் வாயில் வந்த வார்த்தை ராஜரீக பிரமாணமாய் கொடுத்து போயிருக்கிறார. அந்த அன்பை நீங்கள் வாழ்க்கையில் பயிற்றுவிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அந்த அன்பை காட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு பதில் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் விடுவிக்கப்படும், அநேக விஷயங்களிலே உங்களுக்கு அனுகிரகங்கள் வந்து விடும்ன்றது தான் இந்த தாசனுக்கு கற்றுக் கொடுக்குறார். அடுத்தபடியாக அந்த 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற விஷயங்கள், ஆவி இல்லாத சரீரம் எப்படி செத்ததாக இருக்கிறதோ கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். அப்போது அன்பு இருக்குங்க, எனக்கு காட்ட தெரியலைங்க. நிறைய பேர் இதை சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஒரு சில பெற்றோர்களே, நிறைய பிள்ளைங்க இருக்குது குடும்பத்தில்னா, இந்த பிள்ளைக்கு அன்பே காட்ட தெரியாது, ஆனால் அது மனசில் ஃபுல்லாக அன்பு இருக்கணும். அது எப்படிங்க அன்பு இருக்கிற இருதையும் எப்படிங்க காட்ட தெரியாமல் இருக்கும்? ஏதாவது ஒரு விதத்தில் வந்து விழுமா இல்லையா? அன்பு தாங்க செயல்படும். அன்பு இல்லைன்னா கல் மாதிரி தாங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. அன்பு இருக்கிற உள்ளத்திலே ஒரு நிமிஷம் உட்கார வைக்காது, பதைக்க வைக்கும். யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா உடனே ஓடி போய் என்னாச்சு என்னாச்சு. ஏன்னா அன்பு, அந்த அன்பு என்ன அன்பு? இது தெய்வத்தின் அன்பு. சாதாரண மனுஷீக அன்பே யாராவது ரத்த வெள்ளத்தில் கிடந்தாங்கன்னா படப்படன்னு ஆகுது. இது இயற்கை, இது இயற்கை. ஆனால் தெய்வத்தின் அன்பு, அதாவது இயேசுவின் அன்பு ஒரு மனிதனுக்குள்ளாக ஆட்கொள்ளும் பொழுது, யாராவது கஷ்டப்படுறான்னு கேள்விப்பட்டா கை கட்டிட்டு உட்காந்துருப்பீங்களா? ஏதாவது என்னால் முயற்சி செய்யலாமா? என்ன செய்ய முடியும்? முடிஞ்சதை செய்யணுமே, யோசிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அதுதாங்க அன்பு. அன்பு இருக்குதுன்னா கண்டிப்பாக பிரதிபலிப்பு இருக்குங்க. இதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. அந்த அன்பை தான் இவர் எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறார், ராஜரீக பிரமாணமாகிய அன்பு. அடுத்ததாக 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிற விஷயங்கள், அழைப்பை தெரிந்து கொள்ளாமல் எல்லாரும் போதகர் ஆகிடாதீங்க. இது ஊழியத்திலே அவர் கொடுக்குற அடிப்படை ஆலோசனைங்க. இது யாரும், அதாவது
யாரு வேணாலும் கர்த்தருடைய வார்த்தையை பேசலாம். எல்லாருக்கும் அந்த அனுகிரகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாரோடும் ஆவியானவர் பேச காத்திருக்கிறார். ஆனால் ஊழியம் பல விதங்களிலே பலருக்கு தேவன் பிரித்து கொடுத்திருக்கிறார். அந்தந்த பாத்திரத்துக்கு ஏற்றார் போல கர்த்தர் பிரித்து கொடுத்திருக்கிறாரே, அதை நம்ம வேதத்திலையும் வாசிக்கிறோமே. அப்போ இன்னைக்கு நம்ம உபதேசிக்க முற்படுகிறோம், ஆசைப்படுகிறோம், பிரயாசப்படுகிறோம்னா அழைப்பு இருக்கா? ஏன் அழைப்பு இருக்கான்னு சொல்கிறோம்? அந்த அழைப்பில் தான் வெளிப்பாடே அடங்கி இருக்கு. கர்த்தர் என்னை அழைக்காமல் சத்தியத்தை நான் பேசவே முடியாது. என் அழைப்பு இல்லாமல் நான் பேசுகிற காரியமெல்லாம் என்னுடைய சுய காரியங்களாக தான் வரும், என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனாக தான் வரும். ஆண்டவருக்கு அது தேவையில்லை. ஆண்டவருக்கு அந்த அந்த ஞானமே தேவையில்லை. உன்னுடைய ஞானம் வேணாம், உன்னுடைய அறிவு வேணாம், என்னுடைய ஞானம் செயல்படணும்னா அழைப்பை தெரிந்து கொண்டு ஊழியத்துக்குள்ளாக வா, போதகம் பண்ண நான் அபிஷேகம் தருகிறேன், அனுமதி தருகிறேன். ஆனால் எல்லாரும் எல்லாவற்றையும் செய்ய முடியாது மகனே மகளேன்றதை இங்கே உணர்த்துகிறார் இந்த யாக்கோபையா. அடுத்த விஷயமாக அவர் நாவை அடக்க கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. நாவு குறிப்பாக அவர் இங்கே சொல்கிற விஷயம் பெருமையை பேசுதுன்றாரு. அப்போ அந்த பெருமை தான் ஒருவனுடைய விழுகைக்கு காரணமாக இருக்குது. நாவு கண்டபடி கண்டதை பேசுது, கண்டதை திட்டுது, அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேசுது. ஆனால் அடிப்படையாக அவர் இங்கே சொல்கிற விஷயம் என்னென்னா, பெருமையை பேசுகிற நாவு. என்ன சொல்கிறார் 3ஆம் அதிகாரத்திலே, அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாக இருந்தும் பெருமையானவைகளை பேசும். ஸோ அதை மாத்திரம் ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணி பேசுகிறாரு. நாவு என்னத்தை வேணா பேசு, ஆனால் பெருமையை பேசும் பொழுது தான் விழுகை ஏற்படுகிறது. அதனால் அந்த நாவை நீ கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா பெருமை தான் காப்பாற்றுவதற்கு சிருஷ்டிக்கப்பட்ட கேருபாய் இருந்த லூசிஃபரை விழச் செய்தது. ஸோ பெருமையினால் ஏற்படுகிற விளைவு என்னன்றதை வேதாகமத்தில் நம்ம பார்த்துட்டோம். ஒருவன் சபிக்கப்பட்டவனாய் அவியாத அக்கினி கடலுக்கு காத்திருக்கிறவனாய் இருக்கிறதையும் நமக்கு தெரியுது. ஆனால் அவனுக்கு தான் பயந்துகிட்டு இருக்கோம். அவங்கிட்ட எல்லா பவரையும் கர்த்தர் பிடுங்கிட்டாரு, எல்லா மகிமையும் கர்த்தர் உருவிட்டாரு, எல்லா மகத்துவத்தையும் உருவி போட்டு எம்டி வெசலாக வச்சிருக்காரு. அந்த எம்டி வெசலுக்கு தான் நம்ம பயங்கரமாக நடுங்குறோம். இந்த வார்த்தையை தியானிக்கும் போது சைட் பை சைடு நம்ம அதையும் யோசிக்கணும். யார் பெருமையில் முதல்ல விழுந்து எந்திரிக்க முடியாமல் நீ கிடக்கிறதுனா பிசாசு. ஆனால் மனிதன் பெருமையிலே விழுந்தாலும் அவன் மனம் மாறும்போது தேவாதிதேவன் மன்னிக்கிறார். இதெல்லாம் பல ரெக்கார்ட்ஸ் நமக்கு வேதத்தில் இருக்குது. சத்துருவை மாத்திரம் மன்னிக்கல கர்த்தர். ஏன்னா என்னுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதனை நீ வஞ்சித்து அவனை நசுக்கி போட நீ திட்டம் பண்ணின இல்லையா? இனி உன்னை தலை தூக்க வச்சா என் சந்ததியை நான் பூமியில் பார்க்க முடியாதுன்றதுக்காக அவனுக்கு எழுதுனதாகவே கர்த்தர் நியமித்து அவனுடைய அவியாத அக்கினி கடலுக்கு அவன் காத்திருக்கும்படியாக தேவன் அவனை ஒதுக்கி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, சத்துருவுக்கு பயப்படாதீங்க. ஆக இந்த மாதிரி பலவிதமான ஆலோசனைகள், இந்த ஆலோசனைகள் எல்லாம் இந்த தாசன் சொல்லுவதற்கு இவர் சரியான ஒரு பாத்திரமாகத்தான் நான் பார்க்கிறேன். அருமையானவர்களே, ஏன்னா எந்த அங்கீகாரத்தையும் இயேசுவுக்கு கொடுக்காத ஒரு ஜனமாக இருந்தவர்கள் இன்றைக்கு இந்த ஜீவ வார்த்தைகளை எடுத்து பேசி இத்தனை தலைமுறைக்கும் இந்த வார்த்தைகள் நமக்கு உபதேசங்களாய் நமக்கு சேர்த்து வைத்து போயிருக்கிறாங்களே, பொக்கிஷ வாய்ப்பாக வைத்து போயிருக்கிறாங்களே, நமக்கு எவ்வளவு பெரிய தயவை கர்த்தர் பாராட்டி இருக்கிறார். இது ஜீவனுள்ள சாட்சி இல்லையா? இந்த யாக்கோபையா இன்னைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறார் இல்லையா இயேசுவுக்காக? ஆக இன்றைக்கு இந்த வார்த்தைகளோடு இந்த தியானத்தை நம்ம நிறைவு செய்யலாம். வருகிற வாரங்களிலே இந்த 4ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்க துவங்க போகிறோம். அந்த அதிகாரத்திலே குறிப்பாக ஏன் அந்த அதிகாரத்தை நம்ம தெரிந்து கொள்கிறோம்னா, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, எங்கெங்கெல்லாம் நம்ம ரிஃபைன் ஆகணுன்றத அந்த அந்த சாப்டர் நமக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைத்தபடினாலே அந்த அதிகாரத்தை தெரிந்து கொண்டேன். ஆவியானவர் நம்மளே பேசட்டும், செயல்படட்டும், ஒப்பு கொடுக்கலாம். இந்த துவக்க அறிமுக வார்த்தைகளோடு இன்றைய தியானத்தை நம்ம நிறைவு செய்யலாம். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நீர் பேச ஆரம்பித்திருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் கொடுத்த அப்போஸ்தலன் யாக்கோபையாவுக்காக நன்றி. அவர் எழுதி வைத்திருக்கிற இந்த 5 அதிகாரங்கள் அடங்கிய இந்த உபதேச வார்த்தைகளுக்காக நன்றி. அவர் கடந்து போன அனுபவங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் படிப்பனையாய் கர்த்தர் இதை பொக்கிஷ வைப்பாக வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தியானிக்க துவங்கியிருக்கிறோம், தாகத்தோடு காத்திருக்கிறோம். எங்கள் உள்ளங்களும் ஆத்மாவும் நிறைவடையும்படியாக எங்களோடு காரியங்களை நீங்கள் பேசுங்க. எங்கெங்கெல்லாம் நாங்கள் ரிஃபைன் ஆகணுமோ அதையெல்லாம் எங்களுக்கு காண்பித்து தெய்வத்துக்கு உகந்த மக்களாய் இந்த பூமியிலே வாழ வருகைக்கு ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யும். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே,
ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பாராக.